குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டர்டே வீடியோடைய கண்டினியூட்டி. ஓகே, ஸோ கிளாஸ் நம்பர் 2. ஓகே, ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம்? மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்ஸோடைய பேசிக்ஸ் மூலம் நம்ம படிப்போம் என்னென்னு. ஓகே, ஸோ முதல்ல வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ்? ஸோ ஸ்ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆர் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஸோ லோடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பின்னு ஒரு லோடு. ஸோ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஓகே, இவர் எவ்வளோப்பா ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியான்றது நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ். ஓகே, ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்றது ப்ரெஷர். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நமக்கு என்னது? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சம்திங். ஓகே, ஸோ நமக்கு நியூட்டன் அப்படின்னு நமக்கு வரும். ஏன்னா பி இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன், லோட், ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர், ஸோ கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க கொஷின்ஸ் கூட. வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ்? கொஷின் கேட்கலாம். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்? கொஷின் கேட்கலாம். ஓகே, நாமினல் ஸ்ட்ரெஸ், இது ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஓகே, ட்ரூ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர் டெஸ்டிங் ஏரியா. ஸோ ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லோடு பர் ஏரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு ராட் எடுத்துக்கிறோம், டென்ஷன். ஓகே, ஸோ அப்ளைங் ஃபார் டென்ஷன் ஃபோர்ஸ் சம் 10 கிலோ நியூட்டன். ஓகே, 10 கிலோ நியூட்டன் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு நாச் மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆகுமா? ஒரு வீக் பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுமா? ஸோ இதுக்கு பேர் தான் நாச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஃபார் டக்டைல் மெட்டீரியல் மட்டும் தான் நமக்கு வரும். இசிஹெச் நாச் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த டயாமீட்டர் D1, ரெண்டு டயாமீட்டர் நமக்கு கிடைக்குது. D1 அப்படின்னு ஒரு டயாமீட்டர் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கிடைக்கும். D2ன்ற டயாமீட்டர் ரைட் சைடில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து அதனோட ஏரியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரிஜினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஏரியாவை நான் சேஞ்ச் பண்ணதே போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு என்ன டயாமீட்டர் இருந்தது, Dன்ற டயாமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த Dன்ற டயாமீட்டரை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? யூஸ் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட்? லோடு கான்ஸ்டன்ட் தான். லோட் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த பி கான்ஸ்டன்ட் தான் ரெண்டுலேயும். பட் ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்? நமக்கு ஏரியா இஸ் டிஃப்ரெண்ட், டயாமீட்டர் ஆஃப் தி ராட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் முடிஞ்சது. இப்போது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினில் நமக்கு என்னதுன்னா சேஞ்ச் இன் லென்த்து, எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகுது, ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிஃபர்மேஷன் பர் யூனிட் ஏரியா ஆர் சேஞ்ச் இன் லென்த் பர் யூனிட், டிஃபர்மேஷன் பர் யூனிட் லென்த் ஆர் டிஃபர்மேஷன் பர் யூனிட் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? லென்த் இந்த டைரக்ஷன் ஆஃப் டிஃபர்மேஷன், அது எக்ஸ் டைரக்ஷனாக இருக்கலாம், ஒய் டைரக்ஷனாக இருக்கலாம், இல்லை இசட் டைரக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஒரு லோடு அப்ளை பண்ணுறாங்க, பின்ற லோடு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரிஜினல் லென்த் எல். ஸோ எக்ஸ்டென்ஷன் நமக்கு டெல்டா எல் ஆகிருக்கு, இல்லை டெல்டா எக்ஸ் சம்திங் வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ டெல்டா எக்ஸ், வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? இட் இஸ் த டெஃபினேஷன் டிஃபர்மேஷன் per unit length. So change in length divided by original length. Change in length divided by original length is strain. It is இந்த ஸ்ட்ரெயின் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் நாமினல் ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது அது சேஞ்ச் இன் லென்த்து ஒரிஜினல் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? அதுக்கு பேர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் நாமினல் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரெயின் ட்ரூ ஸ்ட்ரெயின் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெயின். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஏரியா எடுத்தோமா, ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டோட்டல் லென்த் எடுத்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட் எனக்கு லென்த் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஜினியரிங் லென்த்தில், இதுதான் எனக்கு லென்த் எல். ஓகே, பட் ஆனால் ட்ரூ ஸ்ட்ரெயின் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் லென்த் எடுத்துக்குவேன். ஓகேவா? அது சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த், இது சேஞ்ச் இன் லென்த் டு டோட்டல் லென்த். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, சி 1 meter length of rod, the delta is means change in length is given 25 mm. Finding strain அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைண்டிங் ஸ்ட்ரெயின். அப்போ இதில் ரெண்டு கண்டுபிடிக்கலாம். ஒன்று இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின். இது எது வேணாலும் நம்ம கேட்கலாம். சார், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகே,
ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த்தோட இப்போ ஒரிஜினல் லென்த் 1 மீட்டர், அது நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயினுக்கு வந்து நோ யூனிட். ஏன் யூனிட் இல்லை? சேஞ்ச் இன் லென்த்தோட பை ஒரிஜினல் லென்த். இதுவும் லென்த்து, இதுவும் லென்த், எல்ல கேன்சல். ஸோ தேர் இஸ் நோ யூனிட். ஓகே, ஸோ இப்போ 25/1000 0.025 mm. ட்ரூ ஸ்ட்ரெயின் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் லென்த்தோட பை டோட்டல் லென்த். அப்போ ஒரிஜினல் லென்த் அது 1 மீட்டருங்க, ப்ளஸ் எனக்கு 25 mm எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்குங்க. அப்போ 1025 டிவைடட் பை போட்டோம் அப்படின்னா 0.024 m, 0.024 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம்? நோட் அப்படின்றதுல இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் நாமினல் ஸ்ட்ரெயின் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ட்ரூ ஸ்ட்ரெயின் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெயின். தெரியுதா நமக்கு? எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இது வந்து 25, ஓகே, இன்டூ 100 போட்டுக்கலாம் நம்ம. இது 25%, 2.5%. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.4% தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is no unit in strain. ஸ்ட்ரெயினுக்கு எனக்கு யூனிட் கிடையவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த டாபிக் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எக்ஸாமில் கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது நமக்கு. ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், டென்ஷன் லோடிங். ஓகே, ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கண்டிப்பாக கேட்பாங்க. மைல்டு ஸ்டீலோட கர்வ் என்ன, HYST பார்ஸ் கர்வ் என்ன, ரப்பரோட கர்வ் என்ன, கான்கிரீட்டோட கர்வ் என்ன, உட்டோட கர்வ் என்ன. ஸோ கம்பல்சரி நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் இந்த பாயிண்ட், இந்த ABCDன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அந்த பாயிண்ட் கூட மென்ஷன் பண்ணலாம். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் C, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் D, வாட் இஸ் த DE அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல். இது வந்து MS பாரோடைய, சரியா, சாரி, MS பாரோடைய மைல்டு ஸ்டீல், MS பாரோடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, MS பார். ஸோ MS பார் நமக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்? 250 Newton per millimeter square. Okay, now see, ஸோ நமக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, இந்த பிளாக் கலர் இருக்கிற மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, ஃபார் மைல்டு ஸ்டீல் 1. ஓகே, இதுதான் நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அண்டர் டென்ஷன் லோட். கம்ப்ரெஷன் கிடையாது, அண்டர் டென்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குது? இதுதான்ப்பா ஏ பாயிண்ட். எனக்கு திஸ் இஸ் ஏ பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி ஆர் ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி என்னென்னா, ஸோ ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் ஸ்ட்ரைட் லைனும் நமக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், இதுதான் நம்ம தியரியாக சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயின், ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ இந்த ரீஜனில் மட்டும் ஒரு லா வந்து வேலிட் ஆகுது. என்ன அப்படின்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூக்ஸ் லா அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இஸ் ஸ்ட்ரெயின் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட். இது ப்ரொபோஷனல் லிமிட்டில் மட்டும்தான் வேலிட். ஓகே, வித்தின் எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் லிமிட்குள்ளே இருக்கலாம். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஹூக்ஸ் லா வேலிட் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். அப் டு ப்ரொபோஷனல் லிமிட், ப்ரொபோஷனல் லிமிட்டோட முடிஞ்சிருச்சு, பட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலாஸ்டிக் லிமிட். ஸோ எலாஸ்டிக் லிமிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன எலாஸ்டிக் லிமிட்னா என்னது? ஸோ தேர் இஸ் நோ டிஃபர்மேஷன். ஸோ அந்த அப்படியே லோட் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன, கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன் ஃபைனலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் பாயிண்ட் இஸ் பி. இது நமக்கு வந்து பி. ஓகே, இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் பிளாஸ்டிக் பாயிண்ட். பிளாஸ்டிக் பாயிண்ட் இஸ் கண்டினியூஸ் டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். அந்த ரீஜியன் தான் நமக்கு என்ன சொல்கிறோம்? டி அண்ட் இ. இங்கே தான் நமக்கு வந்து டிஇ, தட் இஸ் த பிளாஸ்டிக் ஃப்ளோ. இங்கே பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஒரு டைம். தேர் இஸ் நோ இன்க்ரீசிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பட் கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் ஆர் கண்டினியூஸ் ஃப்ளோயிங் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அந்த ரீஜன் இஸ் நோன் அஸ் பிளாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் வித்தவுட் இன்க்ரீசிங் ஸ்ட்ரெஸ். அப்பர் ஈல்டு பாயிண்ட், சி பாயிண்ட் தான் நமக்கு என்ன பாயிண்ட்? அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு என்ன அந்த இடத்துல இன்க்ரீஸிங் வித்தவுட் லோட், எந்த ஒரு லோடுமே அப்ளை பண்ணாமல் இந்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது எங்கே இருக்குது? பிஹைண்ட் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட் மேலே தான் அவங்க இருக்காங்க. எலாஸ்டிக் லிமிட் அப்பால் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? நோ நீட் டு கன்சிடர் பர்மனன்ட் செட், எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்பர் ஈல்டு பாயிண்ட். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அப்பர் ஈல்டு பாயிண்ட் வந்து ஒரு ஆசிலேட் பாயிண்ட், லெஃப்ட்லேயும் போகும் ரைட்லேயும் போகும். தெர் இஸ் நோ நீட் டு கன்சிடர் எனி திங். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இது கால்குலேஷன் கன்சிடர் பண்ணுறது கிடையாது.
because of area and shape was oscillate at the point, oscillation at the point அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஈல்டு எலாஸ்டிக் பாயிண்ட் வரட்டுமா இல்லை லோவர் ஈல்டு பாயிண்ட் போகட்டுமான்னு சொல்லிட்டு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் லோவர் ஈல்டு பாயிண்ட். ஸோ இப்போ லோவர் ஈல்டு பாயிண்ட் என்னது? இட் இஸ் அ பெர்மனன்ட் பாயிண்ட், பெர்மனன்ட் ஈல்டு பாயிண்ட். ஸோ இப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் திஸ் எனி மெட்டீரியல் இஸ் கன்சிடர் ஃபார் ஆல்வேஸ் லோவர் ஈல்டு பாயிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, இது ஏன் அப்பர் ஈல்டு பாயிண்ட் ஏன் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல? அப்பர் ஈல்டு பாயிண்ட் வந்து ஆசிலேட் பாயிண்ட், ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் லோவர் ஈல்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இட் இஸ் பர்பஸ்லி கன்சிடர் ஃபார் திஸ் லோவர் ஈல்டு பாயிண்ட். இட் இஸ் ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட், தெர் இஸ் நோ சேஞ்ச், தெர் இஸ் நோ ஆசிலேஷன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ டி முடிச்சாச்சு. டிஇ அப்படின்னு நமக்கு என்ன சொல்கிறோம்? இந்த பிளாஸ்டிக் ப்ராசஸ். அந்த பாயிண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பாயிண்ட்? ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட். சி, the point E is strain hardening point behind the plastic region and start for reaching ultimate point. பிளாஸ்டிக் ரீஜியனுக்கு அப்பால் பிளாஸ்டிக் ரீஜியன் அப்பால் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அவன் எங்கே போக போகிறான்? அடுத்து அல்டிமேட் பாயிண்ட்டை ரீச் பண்ண போக போகிறான். அந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, கேட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகே, 1 மார்க்கில் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பிஹைண்ட் the one point is behind plastic point. It's going to reach ultimate point. That point is known as strain hardening point. Ultimate point. So ultimate point நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, ஸோ டெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா பிரேக். ஸோ load is come to the return. The load come to the return point is also known as ultimate point. ஸோ எப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ நியூட்டன், 20 கிலோ நியூட்டன், 30 கிலோ நியூட்டன், 40 கிலோ நியூட்டன் போடுறோம். ஸ்க்ரீனு 50 கிலோன்னு போயிட்டு ரிட்டன் வரும் நமக்கு எகைன் 40 கிலோ ரிட்டன். ஸோ அந்த பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? நம்ம அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பிரேக்கிங் பாயிண்ட் ஆர் ரப்சர் பாயிண்ட், இட் இஸ் அ ஃபைனல் ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நமக்கு வந்து அல்டிமேட் பாயிண்ட். திஸ் இஸ் ஃபார் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ராடு வந்து ரெண்டாக போயிடுது. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சி, லாஸ்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நெக்கிங் வந்து அக்கர் ஆகுது. அப்போ நெக்கிங் ரீஜன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க 1 மார்க் கொஸ்டினில். ஸோ இந்த நெக்கிங் வந்து எங்கே அக்கர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அக்கர் ஆகுதுன்னா எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் தான் அக்கர் ஆகுது. அப்போ எங்கே அது? த நெக்கிங் இஸ் அக்கர்ட் இன் பிட்வீன் அல்டிமேட் பாயிண்ட் அண்டு பிரேக்கிங் பாயிண்ட். 1 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்கிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ராடை வந்து பிடிச்சிருக்கும் போது டயாமீட்டர் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் குறையுது, மீன்ஸ் வீக் பாயிண்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் நெக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சி, த பிரேக்கிங் பாயிண்ட் ஆர் ரப்சர் பாயிண்ட், tension failure. Okay, tension failure. The failure point of the stress strain curve. The failure point of stress strain curve is known as breaking point and failure point. So இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நம்ம டென்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு மினிமம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ டாப் ஆஃப் பாட்டம். ஓகே, டாப் ஆஃப் மிஷின்லையும் பாட்டம் மிஷின்லையும் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு மினிமம் எக்ஸ் லென்த் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லென்த்துக்கு பேர் நம்ம சொன்னால் காஜ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காஜ் லென்த்தில் வரக்கூடிய எக்ஸ்டென்ஷனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதனோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.65 × √A அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட் இஸ் த காஜ் லென்த் அப்படின்னு கேட்டாங்களா? காஜ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5.65 × √A. இஸ் டிபெண்டிங் அப்பான் டயாமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சி, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. Because so 5.65 into root of A. So A அப்படின்னா ஏரியா தான் நமக்கு by d square divided by 4. ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு by 4 something is constant வழி எடுத்துக்கலாம். constant into root d square. ஸோ அப்போ root d square d எடுத்தா d. ஸோ அப்போ ஸோ ஆல்ரெடி 5.65 also constant. ஸோ final gauge length is equal to some constant into d. So depending upon diameter of the rod. Very very important. So gauge length is depending upon diameter of the rod. 1 mark question. Okay, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ அந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னா 0.2% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ். அப்போ 0.2% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பர்சன்டேஜ் மிஸ்ஸிங். ஸோ 0.2% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும்? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ல எவ்வளோ இருக்கும் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா 0.7 times ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்டிமேட் நமக்கு எவ்வளோ இருக்கும் ஜென்ரலாகவே? ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் 250. ஸோ திஸ் இஸ் ஃபார் 410. ஓகே, 410. ஸோ அதில் 0.7% நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வோடைய எக்ஸ்ப்ளனேஷன்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யங்ஸ் மாடுலஸ். ஸோ இது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் தான். ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, ஹூக்ஸ் லா. ஓகே, கான்ஸ்டன்ட். ஓகே, தேர் இஸ் சம் கான்ஸ்டன்ட் ரெக்வயர்டு. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், சம் கான்ஸ்டன்ட் ரெக்வயர்டு ஃபார் ஸோ மேட்ச் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். அந்த ஈக்குவேஷன் தான் இ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி defined as stress caused by unit strain. Stress caused by unit strain. Both Young's modulus tension and compression எப்பயுமே சேம் வேல்யூ தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ Young's modulus is equal to direct means stress divided by strain. Direct stress divided by strain. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இது ஒரு இன்னொரு கொஷின்ப்பா, ஐஏஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனும் டென்ஷனும் கான்ஸ்டன்ட் தான் சொல்லியாச்சு. ஒருவேளை ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னா த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கம்ப்ரஷன் நாட் ஈக்குவல் டு த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டென்ஷன் இஸ் known as பவுன்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னா. இது பேர் என்னது? பவுன்சிங்கர் எஃபெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே, நோட் டவுன். நெக்ஸ்ட், ஸோ யங்ஸ் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின். என்ன ஸ்ட்ரெயின் இது? ஜென்ரலாக ஸ்ட்ரெயின், அவ்வளோதான். ஓகே, அது வந்து ஃபெயிலியரில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின்லாம் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேம் தான், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரெயின் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட். ஓகே, இதில் சடனாக எங்கேருந்து கார்பன் கண்டென்ட் வந்துச்சு? இப்போ அப்படியே எல்லா ப்ராப்பர்ட்டியும் மிக்ஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் முடிஞ்சதுனாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிபெண்ட் பண்ணி யார் இருக்காங்க, ஒவ்வொரு ஈல்ட்ஸ்லேருந்து டிபெண்ட் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம எடுத்து படிக்கணும்னு அவசியமும் இல்லை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படித்தா போதும். ஓகே, ஸ்ட்ரெஸ் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட். அப்போது ஸ்ட்ரெயின் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் அப்படின்றோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயின் வேல்யூ அப்போ டிபெண்டிங் அப்பான் கார்பன் கண்டென்ட் அப்படின்னா, ஸோ இப்போ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் வேல்யூ என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் வேல்யூ, ஓகே, கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து கம்மியாகுது. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. மீன்ஸ் ஸ்டீல் ஸ்ட்ரென்த். அப்போ மீனிங் என்ன பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் கீழே நம்ம பார்ப்போம். ஓகே, இதை மட்டும் இப்போது இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் வச்சுப்போம். கார்பன் கண்டென்ட் டிபெண்டிங் அப்பான் மீன்ஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் கார்பன் கண்டென்ட். அப்போ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயின் வேல்யூ குறையுது. ஓகேவா? ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் குறையுது அண்ட் ஸ்ட்ரென்த் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சி, இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சி, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீல் எம்எஸ் பார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று. ஓகே, 2, திஸ் இஸ் ஃபார் காங்கிரீட். ஒரு பெரபாலிக் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும், சடனாக அப்படியே ரெக்டாங்கிளாக மாறிடும். 2 காங்கிரீட். ஓகே, ஸ்டீல் பார்த்துட்டு அடுத்து வந்து காங்கிரீட். 3வது வுட்டு போகிறேன். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலுக்கு மேலே இருக்கும், இதுவும் லைட்டாக பெரபாலிக் மாதிரி தான் போயிட்டுருக்கும். டிஸ் இஸ் தேர்ட் ஒன். ஓகே, கர்வ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபார் லைக் அலுமினியம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டுருக்கு, லிட்டில் பிட் ஈல்டு பாயிண்ட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயான். இட் இஸ் அ பிரிட்டில் மெட்டீரியல், ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் HOST பார் Fe415. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் 415 நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Fe500 415 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, சேம் கர்வ் சேம் தான், பட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் யாருக்கு அதிகம்? Fe500க்கு அதிகம். ஸோ இந்த Fe250, Fe500, Fe415 டிபெண்டிங் அப்பான் கார்பன் கண்டென்ட், பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் கிராஃப் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ரப்பர். ஸோ ரப்பருக்கு நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ கொஞ்சம் பாட்டம் பெண்ட் ஆகி லைட்டாக ஸ்ட்ரைட். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ரப்பர் பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் எதுன்னு சொன்னோம்னா ரப்பர். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீல். ஓகே, அது கீழே வருது நம்ம படிப்போம். ஓகே, சி, இட்ஸ் அ நியூ கிரேட் ஆஃப் ஸ்டீல். சம் டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீல் நம்ம வந்து இதெல்லாம் கோட் புக்கில் நமக்கு இருக்காது. இந்த டி, இந்த எஸ்டி இதெல்லாம் நம்ம வந்து RCC படிக்கும்போது IS 456 2000 நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ Fe500 மீன் டி ஃபார் டக்டிலிட்டி, Fe550 SD. ஸோ எஸ்ன்றது சூப்பர், டின்றது டி சூப்பர் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் சம் கார்பன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா
அதிகம் ப்ரொவைட் பண்ணி சம் கெமிக்கல் காம்போசிஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டக்டிலிட்டி மோர் இருக்க மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கார்பன் கண்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிரேட் ஆஃப் ஸ்டீல். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. 1 2 3 இந்த 3 கேட்கல, இந்த FE 500 மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோன்னு சி FE 250. ஸோ the percentage of carbon content எவ்வளோனா 0.25% weight of the steel. ஸோ இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, இப்போ 100% யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 0.25% ஆஃப் ஸ்டீல் அப்படின்றோம். அப்போ 0.25 கிராம்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டீல் இருக்குது, மீன்ஸ் கார்பன் இருக்குது மீனிங். மீடியம் கார்பன் ஸ்டீல்னால் 0.25லேருந்து 0.55. FE 415 வந்து 0.55லேருந்து 0.95. ஓகே, ஸோ FE 500 இஸ் கிரேட்டர் தென் 0.6%. ஓகே, 0.6%. நெக்ஸ்ட். ஸோ HOST bars ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். HOST bars நமக்கு என்ன இருக்கும், ஹை கார்பன் ஸ்டீல் இருக்கும். ஸோ இப்போ ஹை கார்பன் ஸ்டீலில் நமக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாகிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டில்னஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு MS bar. கேஸ்ட் அயன். ஸோ கேஸ்ட் அயனில் வந்து 2 to 4% இருக்கும். ராட் அயன்ஸ் இஸ் 0.1% கார்பன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதில் அதிக கொஷின்ஸ் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த FE 250 எவ்வளோ இருக்குது அப்படின்னு, less than 0.25% ஆஃப் weight of the steel. ஓகே, ஸோ now see very 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 important. ஓகே, it is like அப்படியே ஹார்ட்டின் மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல் கிரேட் ஆஃப் ஸ்டீல் யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் ஆர் சேம் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட். ஓகே, நீங்கள் FE 415 இருக்கட்டும், 250 இருக்கட்டும், 415 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ சேம் தான். எவ்வளோப்பா, 2 × 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் கார்பன் கண்டென்ட் டிபெண்ட் பண்ணி இருப்பானா, இருக்க மாட்டான். ஏன்னா இந்த வேல்யூ ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. யங்ஸ் ஸ்மாலஸ்ட் இண்டிபெண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ சம் யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ இப்போ யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இருக்குல்லே ரொம்ப கம்மியாகிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்குல்லே ரொம்ப கம்மியாக இருக்குது, வுட்டுக்கு தான் இருக்குல்லே ரொம்ப கம்மி. ஸோ வுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 3rd கிளாஸ் குவாலிட்டி போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ், 0.1. ஓகே, அதை விட கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் 0.98 × 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ரேஞ்சு நமக்கு வரும். ஓகே, see, so the Young's modulus of the rubber is 0.1 × 10⁵ Newton per millimeter square. Young's modulus of steel is 2.5. For theory நம்ம 2.1 accurate value 2.08 × 10⁵ Newton per millimeter square. Young's modulus of concrete, we have the formula 5000 × √FCK. Young's modulus of cast iron 1/2 times of steel. அப்போ 1 × 10⁵ நியூட்டன் பர். அப்போ ஸ்டீலோட வேல்யூ எவ்வளோப்பா, 2. 1/2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல்னா 1. ஸோ அப்போ கேட்கலாம், யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல், 0.5 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு டேஷ் டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல், 1/3 ஆஃப் ஸ்டீல். ஸோ 2/3 × 10⁵. ஸோ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் டைமண்ட் 12 × 10⁵ நியூட்டன் பர் mm², மோர் எலாஸ்டிக் அண்ட் ஹார்ட்னஸ். சி, யங்ஸ் ஸ்மாலஸ் ஆஃப் டைமண்ட் இருக்குல்லே ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் யார் அப்படின்னா டைமண்ட் தான். ஓகே, அதை உடைக்கவே முடியாது. ஸோ யங்ஸ் ஸ்மாலஸ் இஸ் மோர் எலாஸ்டிக், அது என்ன ரொம்ப வளைஞ்சும் கொடுக்கும். ஓகே, ஹார்ட்னஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 × 10⁵ நியூட்டன் பர் mm². 1.2 இல்லது 12, 12 × 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் இந்த நோட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 95% இம்பார்ட்டண்ட். ஓகே, அதை மட்டும் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா. பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் அப்படின்ற நம்ம. ஓகேவா. ஸோ ஒரு லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும் நமக்கு. ஸோ ஒய் டைரக்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, எக்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின்ப்பா. ஸோ அப்போ நமக்கு எப்படி லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் லீனியராக போயிட்டே இருக்கும். லோடு இன்க்ரீஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, லீனியராக போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக். ஸோ இப்போ எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் லிட்டில் பிட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்டிங் வரும் இல்லையா, அப்படி இப்படி போகும். ஓகேவா, ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக்.
ரப்பர் மெட்டீரியல் அப்படியே ஒரு ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ரப்பர் மெட்டீரியல் ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு there is no stress, only strain மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரிஜிட் ஐடியல் ரிஜிட் ஃப்ளூயிட். ஓகே, ஐடியல் ரிஜிட் ஃப்ளூயிடுக்கு there is no ஐடியல் ரிஜிட் மெட்டீரியலுக்கு ஒன்லி ஸ்ட்ரெஸ், there is no strain. ரிஜிட் மெட்டீரியலுக்கு நமக்கு எனக்கு ஸ்ட்ரெயின் கிடையாது. ஓகே, சி சம் நோட். மைல்டு ஸ்டீல் மோர் எலாஸ்டிக் கம்பேர்ட் டு ரப்பர். மைல்டு ஸ்டீல் மோர் எலாஸ்டிக் கம்பேர்ட் டு ரப்பர். மைல்டு ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எலாஸ்டிக் கம்பேர்ட் டு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஹேவ் சம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. எது? மைல்டு ஸ்டீல். பட் ரப்பருக்கு அது கிடையாது. ஓகேவா, வளைஞ்சு தான் போகுமே தவிர there is no permanence here, there is no strain, nothing. Okay, so next ideal fluid. So ideal fluid யங்ஸ் மாலஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா யங்ஸ் மாலஸ் வாட் இஸ் பை யங்ஸ் மாலஸ்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அதுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ 0 பை ஸ்ட்ரெயின், 0 பை எனிதிங் வேல்யூ 0. ஐடியல் ரிஜிட் மெட்டீரியல், ரிஜிட் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது பட் ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ அப்போ எனிதிங் லோட பை 0 இன்ஃபினிட்டி, ஸ்ட்ரெஸ் பை 0 இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ஐடியல் ரிஜிட் மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாலஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஃப்ளூயிடும் போக நம்ம பல்க் மாலஸ் போயிடுவோம். ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். ஓகே, டைப் ஆஃப் எஸ். இப்போ வரலும் படித்ததெல்லாம் மெட்டீரியல்ஸுடைய ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிகேஷன், சம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இப்போ ஒரு மெட்டீரியல் எப்படிலாம் ஃபெயிலியர் ஆகுது, ஒவ்வொரு லோடுக்கும் எப்படிலாம் அவங்களாம் ஃபெயிலியர் ஆகாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு டக்டைல் மெட்டீரியல் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இப்படி தான் நமக்கு அப்படியே ஃபெயிலியர் ஆகி நிற்கும். ஒரு டக்டைல் மெட்டீரியல் வந்து இப்படி தான் நமக்கு என்ன ஃபெயிலியர் ஆகி நிற்கும். ஓகே, ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு கப் கோன் ஃப்ராக்சர் மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு கப்பு எப்படி இருக்கும்? ஸோ இது கப்பு, இது மாதிரி ஒரு கோன். ஸோ கப் கோன் ஃப்ராக்சர் அது நமக்கு வந்து 45 டிகிரி நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ டக்டைல் மெட்டீரியல், ஸோ அப்ளைங் த டென்ஷன் ஃபோர்ஸ், the angle of failure is 45 degree. very 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 important questions. ஸோ அந்த ஃபெயிலியருக்கு பேர் என்னப்பா? ஓகே, அந்த ஃபெயிலியருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேர் இஸ் தட் கப் கோன் ஃப்ராக்சர் ஃபெயிலியர்? ஐ திங்க் மிஸ்ஸிங். எஸ், சி கப் கோன் ஃப்ராக்சர் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியருக்கு பேர் வந்து கப் கோன் ஃப்ராக்சர் ஃபெயிலியர். ஏன்னா வந்து ஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு டக்டைல் மெட்டீரியலில் ஷியர் கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷியர் இஸ் வெரி லெஸ். ஓகே, நம்ம படிப்போம் 0.4 இன்ட்டு எஃப்ஐ ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நம்ம படிப்போம். ஓகே, அதனோட வேல்யூஸ் எல்லாம். ஓகே, டென்ஷன்னா 0.6 இன்ட்டு எஃப்ஐ, பெண்டிங்னா 0.66 இன்ட்டு எஃப்ஐ. ஓகே, டென்ஷன் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன். டென்ஷன் ஈக்குவல் டு கம்ப்ரெஷனும் இருக்கலாம், பட் ஷியர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் வெரி லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ பிரிட்டில் மெட்டீரியல். ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்? ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சாக் பீஸ் நமக்கு பிரிட்டில் மெட்டீரியல் தானே. ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், என்ன ஆகும்? டப்புன்னு 90 டிகிரியில் அப்படியே ஃபெயிலியர் ஆகும். 90 டிகிரியில் நமக்கு என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுடைய ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபெயிலியர் டியூ டு த டென்ஷன்ஸ் நெக்கிங் இஸ் நாட் ஃபார்ம்டு. ஓகே, இன் பிரிட்டில் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நெக்கிங்லாம் ஃபார்ம் ஆகுது. என்னென்னா அந்த டயாமீட்டர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இப்படிலாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு வித்தவுட் வார்னிங் டக்குன்னு ஃபெயிலியர் ஆகுங்க. கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும், ஷியர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் வீக்லி இன் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர். இன்னொரு நம்ம டென்ஷன் பார்த்தோமா, ஒரு டக்டைல் மெட்டீரியலுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இது ஒரு ஸ்டீல் க்யூப்னு வச்சுக்கோங்கப்பா. ஒரு லோடு இப்போ அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஆகும்? ரெண்டு பக்கம் உப்பி போயிடும் அப்படியே. ஸோ அந்த உப்புறதுக்கு பேர் தான் பல்ஜிங்ன்ட்டாங்க. ஓகே, இதே ஒரு பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு காங்கிரீட் க்யூப்ஸ்க்கு லோடு அப்ளை பண்ணும்போது பாருங்கள், டெஸ்ட் பண்ணும்போது கிராக்ஸ் இட் ஃபார்ம்ட் அட் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல். இதுக்கு பேர் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஓகே, ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோடு போகிற டேரக்ஷனு, அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஸ்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஓகே, ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்ஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் ஒன்லி ஸ்ட்ரெஸ். அதை மட்டும் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த ஃபேமிலி இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, லெட்ஸ் கன்சிடர் ஒன் டைரக்ஷன். ஏதோ ஒரு டைரக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம் அப்படின்றோம். ஒரு டைரக்ஷனில் எக்ஸாம்பிள் ஃபார் ரைட் ஹேண்ட் சைடு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு டைரக்ஷன், லெட் கன்சிடர் ஒன் டைரக்ஷன், ஆல் த பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து அயன் அப்படின்னு சொல்கிறோம், ஐரன். ஓகே, ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், லெட்ஸ் கன்சிடர் ஒன் பாயிண்ட்,
ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டு எக்ஸ் ஒய் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனும் வச்சுக்கோ, நீ நார்த் ஈஸ்ட் கார்னர் வச்சுக்கோ, சவுத் ஈஸ்ட் கார்னர் வச்சுக்கோ, எதுவும் வச்சுக்கோ. அட் எ பாயிண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம் இன் ஆல் த டைரக்ஷன். ஓகே, ஆல் த டைரக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோம், ஐசோட்ரோபிக். ஒரு பர்ஃபெக்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்னா ஸ்டீல். ஒரு பர்ஃபெக்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஸ்டீல் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதனுடைய பாய்சன் ரேஷியோ வேல்யூ 0.25. ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுடைய பாய்சன் ரேஷியோ 0.25. அனைசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆர் அல்லோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன? அனைசோட்ரோபிக் மெட்டீரியல் என்னது, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் சரி ப்ராப்பராகவே இருக்காது. all the points and all the direction the properties are not in same அப்படின்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, wood and diamond and anisotropic material and allotropic material. நீ ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சரி, நீ ஒரு டைரக்ஷன் எடுத்தாலும் சரி, எதுவுமே நாங்கள் வந்து ஈக்குவலாக இருக்க மாட்டோம், நாங்களாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம். அதுக்கு தான் அனைசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆர் அல்லோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். ஸோ இப்போ ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் என்ன சொல்லுது அப்படின்னா, the stress value at a point, okay, at one point the stress value perpendicular to each other அப்படின்றோம். ஓகேவா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 90 டிகிரியில் இந்த பக்கம் எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கோம். எக்ஸ் இங்கே 90 டிகிரியில் சேமாக இருப்பாங்க, அதேமாதிரி இந்த பக்கம் 90 டிகிரியில் சேமாக இருப்பாங்க, இந்த பக்கம் 90 டிகிரியில் சேமாக இருப்பாங்க. அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க this is orthotropic material. At a one point the properties are same in perpendicular direction. ஓகே, இதுக்கு பேர் ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் wood, rolled metal, many crystals. ஓகே, like pingons, glass materials, everything. ஓகே, note, it's very 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 important. one more question IESல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில். ஓகே, homogeneous materials always isotropic, but ஓகே, homogeneous material எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஐசோட்ரோபிக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல் த பாயிண்ட் ஒன் பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் ஒன் டைரக்ஷனில் பார்க்குறோம். கரெக்டாக, homogeneous material is always isotropic. ஆனால் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா அது ஒரு பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணுறோம், இது கன்சிடர் பண்ணுறது ஆல் த பாயிண்ட், ஒன் பாயிண்ட் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த ஆல் த பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஐசோட்ரோபிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட் வந்து ஆல் த டைரக்ஷன்லையும் இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, ஹோமோஜினியஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் இஸ் ஆல்வேஸ் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இஸ் நாட் ஹோமோஜினியஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஹூக்ஸ் லா. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அது எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, யங்ஸ் மாடல்ஸ்னு ஒரு கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு வரதுக்கு. யங்ஸ் மாடல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின், மோர் சூட்டபிள் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் அண்ட் கேஸ்ட் அயன். ஓகே, கேஸ்ட் அயன் மோர் சூட்டபிள் ஃபார் கொஸ்டின் முக்கியம். எஸ், ஸோ ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி மேக்ஸிமம் கேஸ்ட் அயான். ஓகேவா, 99.99% மேட்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுவரையிலும் நம்ம படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் சம் எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கர்வ்ஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ். ஸோ அதனுடைய ட்ராயிங்ஸ்லாம் எப்படி நம்ம போகிறது, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தாச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேஷன், சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ வருது, ஸ்ட்ரெயின் எவ்வளோ வருது, ஒவ்வொரு ஆக்சியல் பாடிக்கு எவ்வளோ, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வெயிட்னால எவ்வளோ எலாங்கேஷன் நடக்குது. ஓகே, அது வந்து பிரிஸ்மாட்டிக் பாராக இருந்தால் என்ன, கோனிக்கல் பாராக இருந்தால் என்ன, ரெக்டாங்குலர் டேப்பரட் பாராக இருந்தால் என்ன, ஓகே, ஒரு ஆங்கர் ரிஜிட் பாராக இருந்தால் என்ன. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு மேக்ஸிமம் ஒரு இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சேனல் பாருங்கள். ஓகே, ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே.